அதெல்லாம் சாப்பிடும்போது 2 நிமிஷம்தான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். வீட்டில் ஏதாவது இதை சாப்பிடுங்கன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே தட்டை கழுவிடுவேன் கொண்டு போய். அட என்னங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னுவாங்க. மின்னல் வேகம்தான் சாப்பாட்டில். வீட்டுக்காரம்மா வந்து கேட்பாங்க, ஒரு பொறுமையாக ருசித்து சாப்பிட மாட்டிங்களா, சுவைத்து சாப்பிட மாட்டிங்களா கேட்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் தான் கேட்பாரு, எப்படி சாப்பிட்ற, நல்லா உமிழ் நீர் கூட கலந்து அரைச்சி நீ சாப்பிட்றது ஒரு பருக்கையாக இருந்தாலும் அதை உமிழ் நீரோட கலந்து அரைச்சி முழுங்கணும். நீனு டக்கு புக்குன்னு வீட்டில் சொல்லுவாங்க, ஒரே நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடுறாருங்க. அப்போ டாக்டர் சொல்லுவார், இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவார். வேதத்தில் ஒருத்தன் வந்து சாப்பாட்டை ரொம்ப ருசித்து சாப்பிட்டான் வேதத்தில் போட்டிருக்குங்க. அந்த மாதிரி ருசித்து சாப்பிட்டவன் யார்? ஈசாக்கு. அதிகாரம் 25 அதிகாரம் 27 அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் ருசித்து சாப்பிட்டவன் ஈசாக்கு உணவை போட்டிருக்குங்க. உணவை ருசித்து சாப்பிட்டவன் ஏசான்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஏகபோகமாக தன் சகாக்கள் உட்காந்து சாப்பிட்டவன் சாலமோன்னு வேதம் சொல்லுது. 1 ராஜாக்கள் 4:21-22 சொல்லுது, நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொள்மையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமா. எப்பா, தனியாக சாப்பிட்ருக்க முடியாது, தன் கூட்டாளிகள் கூட சேர்ந்து வெட்டுன்னு வெட்டி இருக்கிறாப்புல சாலமோன்.